இப்போ கூட உங்கள்கிட்ட ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி பேசும்போது சொன்னேன், நிறைய உறவுகள் இருந்தும் கூட இருக்கிற உறவுகள் இல்லை அப்படின்னு. ஒய்ஃப்கிட்ட சொல்லுவேன், நமக்கு யாருமே இல்லையே அப்படின்பா. சில நேரத்தில் அந்த குழந்தைங்க வந்து 2 குழந்தையும் பார்த்துக்க முடியாமல் இருக்கும்போது Mritu towels from Ramraj, premium cotton and bamboo towels, super soft, super absorbent. ஃப்ரேம்ஸை கேப்சர் பண்ணுங்க, ஃபியூச்சரை பில்ட் பண்ணுங்க. சஸ்ட்ரா விஸ்காம் அட்மிஷன் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்பவே அப்ளை பண்ணுங்க. ஆக்சுவலி மோஸ்ட் பெயின்ஃபுல்லான ஒரு ட்வின் பேபிங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்கேன்லேயே எனக்கு தெரிஞ்சிடுச்சு. 6th மந்த்லேருந்தே ஹெவி பேக் பெயின். என்னால் ஒரு 5 மினிட்ஸ் கண்டினியூஸாக உட்கார முடியாது, 5 மினிட்ஸ் தூங்க கூட முடியாது. அதுவும் இந்த ஹோல் ஜேர்னியே 2 பேபின்றதுனால இடம் இல்லை வயிறில். ஸோ லெஃப்ட் சைட்லேயே படுத்துருக்கணும். அந்த 9.5 மாதமும் நான் ஃபுல்லாக லெஃப்ட்லேயே படுத்துருந்தேன். அன்னைக்கு அந்த ஒரு காலகட்டத்தில் தான் சென்னைக்குள்ளே வந்து எந்த ரோட்டில் எத்தனை குழி இருந்துச்சுலாம் எனக்கு தெரியும். எங்கே மேடு இருக்குது, எத்தனை வேகத்தடை இருக்குது, கார் மெதுவாக போகும். ஒரு பக்கம் வந்து ஸ்டேரிங் கையில் இருக்கும், இன்னொரு பக்கம் அவளுடைய வயிற்றில் கை வச்சுட்டு மெதுவாக அழுத்தி 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 இந்த வண்டியை கோட்டிட்டு போய் நிறுத்தி கொண்டு வந்து இறக்கிறதுக்குள்ள ஒரு தொப்புள் கொடி, ஒரு பனிக்கூடத்தில் 2 பேபி அப்படி இல்லை, 2 செப்பரேட் பண்ணிக்கணும், 2 செப்பரேட் தொப்புள் கொடி, 2 இண்டிவிஜுவல் பேபி, 2 டைம் ப்ரெக்னென்ட் ஆகி நமக்கு டெலிவரி ஆனிச்சுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. 1 2 3 4 அப்படி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. 10 வந்து அவ்வளவுதான். யாரும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கை நீட்டுறாங்க, அடுத்த செகண்டில் குழந்தைய வெளில எடுத்துடுறாங்க. அவ்வளோ ஸ்பீடாக ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்படி இருந்தது அந்த ஜேர்னி? ஏன்னா வந்து சில பேர் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க ப்ரெக்னென்சியோட டயத்தில், சில பேருக்கு அது வாமிட்டிங் சென்சேஷன் இருந்திருக்கு. உங்களுடைய ஜேர்னி எப்படி இருந்தது? ஆக்சுவலி மோஸ்ட் பெயின்ஃபுல்லான ஒரு ஜேர்னி என்னோடது. ஆக்சுவலி எனக்கு வந்து ட்வின் பேபிங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்கேன்லேயே எனக்கு தெரிஞ்சிடுச்சு. அந்த 6th மந்த்லேருந்தே பேக் பெயின் ஜாஸ்தியாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 6th மந்த்லேருந்தே ஹெவி பேக் பெயின். என்னால் ஒரு 5 மினிட்ஸ் கண்டினியூஸாக உட்கார முடியாது, 5 மினிட்ஸ் தூங்க கூட முடியாது. அதுவும் இந்த ஹோல் ஜேர்னியே 2 பேபின்றதுனால இடம் இல்லை வயிறில். ஸோ லெஃப்ட் சைட்லேயே படுத்துருக்கணும். அந்த 9.5 மாதமும் நான் ஃபுல்லாக லெஃப்ட்லேயே படுத்திருந்தேன். அதுவே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும், பயங்கர பேக் பெயின். அதெல்லாமே கொஞ்சம் வெளில காமிச்சிக்காம தான் என்னோடய வேலைகளை செய்துட்டேன். ஏன்னா என்னோடய பலமே நான் வேலை பார்க்குறது தான். ஏதாவது இயங்கிட்டே இருக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும்னு நினைப்பேன். ஆனால் ஸ்மூத் ஸ்விங்ஸ் நிறைய இருந்தது. பெயின் அதிகம், வலி இல்லாதனால நான் கடக்கவே இல்லை. அப்படி வலிக்கும், அதெல்லாம் வந்து வார்த்தையால் விவரிக்கவே முடியாது. அந்த 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 காலகட்டம் நாங்கள் 2 பேருமே ஒரு இரவு கூட நிம்மதியை நாங்கள் தூங்கினதில்லை. ஏன்னா நார்மலாகவே நான் வந்து சின்ன ஒரு குண்டூசி விழுதுற சத்தம் கேட்டாவே முழிச்சுக்குவேன், கான்சியஸ்லேயே இருப்பேன். எனக்கு வந்து எப்போவுமே டீப் ஸ்லீப்பில் இருக்கவே மாட்டேன். ஆனால் அந்த காலகட்டத்தில் இவள் லைட்டாக புரண்டு படுப்பா, என்ன சாமி, அடுத்த நிமிஷம் பாத்ரூம், என்ன சாமி. அது என்னென்னா பயம் அப்படியே எப்படி பார்க்குறேன்னா, பத்திரமா பார்த்துக்கணும் நாம் தான் அவளுக்கு அப்படிங்கிற அந்த அக்கறை வந்து அந்த ஒரு காலகட்டம் 2 பேருமே பார்த்திங்கன்னா வேறு ஒரு உலகத்தில் இருந்தோம். எப்படியாவது இதை வந்து நம்மளை நம்பி உயிர் ஒன்று வரப்போகுது இந்த பூமிக்கு, இதை பத்திரமா கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு தவிப்பு. அது வார்த்தைகள் இல்லை அதுக்கு. ஆக்சுவலி சிங்கிள் பேபின்னா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை. பட் ட்வின் பேபி அப்படிங்கும்போது வெயிட் ஜாஸ்தியாக இருப்பாங்க. இப்போது சராசரியாக ஒரு பொண்ணு வந்து 9 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இருக்கக்கூடிய வெயிட்டு எனக்கு 6.5 மந்த்லேயே வந்துடுச்சு. 7 மந்த் ஆல்மோஸ்ட். அந்த டைம்லேயே 9 மந்த்துக்கான அந்த வயிறு ஹெவினஸ் ஆகட்டும், பேக் பெயின் ஆகட்டும், அது மாதிரி எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி கொலாப்ஸ்டாக இருந்தது. பட் ஓகே, எல்லாம் ஹாப்பியாக சிரிச்சிட்டே அதை நான் ஃபேஸ் பண்ணி வந்துட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும், இது லாங் லைஃப் நீடிக்க போகிறது இல்லை, கண்ணுக்கு தெரிஞ்சு இவ்வளோ டேஸ் தான் இருக்குது, இன்னும் கொஞ்ச நாள் அப்படியே அதை எடுத்துகிட்டு வந்துட்டோம். என்னென்ன விஷயங்கள் ஒரு பயத்தை கொடுத்தது? ஏன்னா இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, இது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், நோஸ் தான் நிறைய கேட்போம்னு நினைக்கிறேன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க ஒருத்தங்க அப்படின்னா அவங்களுக்கு. ஸோ அப்படி உங்களை பயமுடுத்தின ஒரு விஷயம், நீங்கள் நினச்சி பயந்த ஒரு விஷயம்? இல்லை சிஸ், நான் அப்படி எதுவுமே பயப்படல. நான் ரொம்ப இல்லை, ஆனால் ஸ்ட்ராங்காக ஃபேஸ் பண்ணால் ஒரு விஷயத்தை நான் அங்கே வந்து சொல்லி ஆகணும். அவள் நிறைய உணவு விரும்பி, அவள் நல்லா வந்து டேஸ்டியாக என்ன இருந்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாள். ஆனால் இந்த காலகட்டத்தில் குழந்தையாக இருக்கும்போது இது சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாது, நிறைய பேர் டாக்டர் ஆலோசனைகள், நண்பர்கள் சொல்லுவாங்கள்ல, ஒரு மாதிரி தவம் மாதிரி இருந்தாள், தொடவே இல்லை. எதிர்த்த மாதிரி வந்து அவளுக்கு பிடிச்ச சில விஷயங்களை வச்சுருந்தா கூட
இல்லை பேபி நல்லா வரணும், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். எனக்கு இவளுக்குள்ளே இப்படி ஒரு பிடிவாதமான ஒரு, ஏன்னா நம்ம என்ன சொன்னாலும் நம்மளை ஏமாற்றி போய் பின்னாடி வசப்படியாக சாப்பிட்டுட்டு வர ஆளுது. ஆனால் எடுத்து பரவாயில்ல ஒன்று எடுத்துக்கலாம் சாமி, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிற, வேண்டவே வேண்டாம். அப்படி என்ன ஒரு டிஷ் அவங்க இல்லை பொதுவாகவே வந்து இப்போ நிறைய வந்து சில நேரத்தில் இனிப்பு நிறையா சாப்பிடக்கூடாதும்பாங்க, சிலது வந்து இதை எடுத்துக்காதீங்கன்னு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. சில காய்கறிகள், சில பழங்கள் அதெல்லாம் பண்ணுங்க, காஃபி சாப்பிடக்கூடாதுன்னாங்களே. அப்போ அதெல்லாம் வந்து சும்மா என்னைக்காவது ஆசைக்கு எடுத்துன்னா கூட வேண்டான்ருவோம். அந்த வந்து ஸ்டெப்னா அது நின்ன ஆனா விஷயம் அது வந்து நான் பெரிய வந்து விஷயம். கஷ்டமா எடுத்துக்கல. எனக்கு அது வந்து ஓகே, எதுவுமே எனக்கு நிரந்தரம் இல்லைன்னு நல்லா தெரியும். அதனால எனக்கு ஃபுட்டுனால நான் கஷ்டப்படலை கண்டிப்பா. ஆனா எனக்கு அந்த பேக் பெயின் தான் தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும். கார்ல உட்காந்து கொஞ்ச தூரம் போக முடியாது, படுக்கவும் முடியாது. ஒன் சைடே நீங்க எவ்வளவு நாள் படுத்திருக்க முடியும் யோசிச்சு பாருங்களேன். வெளியில என்டர்டைன்மெண்ட்டுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் எப்பயாவது டாக்டரை பார்க்க போகுமா கூட இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்குள்ளே அன்னைக்கு அது அந்த ஒரு காலகட்டத்தில் தான் சென்னைக்குள்ளே வந்து எந்த ரோட்டில் எத்தனை குழி இருந்துச்சுலாம் எனக்கு தெரியும். எங்கே மேடு இருக்குது, எத்தனை வேகத்தடை இருக்குது, காரு மெதுவாக போகும். ஒரு பக்கம் வந்து ஸ்டேரிங் கையில் இருக்கும், இன்னொரு பக்கம் அவளுடைய வயிற்றில் கை வச்சுட்டு மெதுவாக அழுத்தி 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 இந்த வண்டியை கோட்டிட்டு போய் நிறுத்தி கொண்டு வந்து இறக்கிறதுக்குள்ள அது வந்து ஒரு இராணுவ அவஸ்தை அது. ஆனால் குழந்தை பிறந்த பிறகு ஒரு நாள், மாமா இப்போ எவ்வளோ வேகமானாலும் எல்லா ரோட்லையும் ஓட்டுமாமா. ஸ்லோவா போனாங்க ஒரு டைம்ல. எனக்கு பழக்கத்திலேயே பார்த்து பாப்பா பார்த்து சாமி அப்படின்னு சொல்லும்போது, ஏய் இப்போலாம் இல்லை, இப்போ எவ்வளோ வேணாலும் போ, நான் ஜாலி ஆகிட்டேன் அப்படிங்கும்போது அந்த ஒரு காலகட்டம் வந்து கொண்டு போயிட்டு வெளியில் போகிறதோ, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதோ, டாக்டரை பார்க்க அவங்க அந்த வலியில துடிச்சு நிறைய நாள் அழ செஞ்சிருப்பாங்க இல்லையா? நிறைய நாள் நிறைய நாள் திடீர்னு 3 மணிக்கு 4 மணிக்கெல்லாம் போய் இதில் வந்து அழுவ முடியலன்னு அப்புறம் நிறைய காலில் தைலங்கள் போட்டு தேய்ச்சி விட்டு படுக்க வச்சு வாட்டுக்கு ஆசோலேஷன் படுத்துற வரைக்குமே அந்த இரவு அப்படி போயிடும். எல்லாமே கஷ்டமா இருக்கும்ல. ஒரு பாத்ரூம் கூட வந்து போயிட்டு வர்றது ஈஸியா இருக்காது இல்லையா? நீங்க எப்போவாது கொஞ்ச நேரம் வலிச்சுட்டு அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல. கண்டினியூஸா வலிச்சிட்டே இருந்தா நீங்க என்ன செய்வீங்க? ஒண்ணுமே செய்ய முடியாது. அதுவும் எனக்கு ரொம்ப 7 months ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளேயே பேக் பெயின் ரொம்ப சிவியர் ஆயிடுச்சு. பாப்பா வெயிட் 2 பேரும் அதெல்லாமே சேர்ந்தா 9 month எப்படி மாதிரி பெயின்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்களோ அது எனக்கு வந்து 7 month பிகினிங்லேயே ஆரம்பிச்சிடுச்சு. அதனால ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஓகே. ஸோ அந்த டெலிவரி வார்டுக்குள்ள போகணும்னு பிளான் பண்ணீங்களா? அது என்ன, அதை பற்றியான டிஸ்கஷன் எப்படி இருந்துச்சு? ஆமா, எனக்கு இவர் கூட இருக்கணும்னு நான் விருப்பப்பட்டிருந்தேன். ஆல்ரெடி எங்களுக்கு முன்னாடி தெரியும் சி செக்ஷன் தான் எங்களுக்கு பண்ண போகிறாங்க அப்படின்னு. டாக்டர் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. என்னென்னா 7th monthலேயே தலை திரும்பிடுச்சு பாப்பாவுக்கு. பெரியவங்களுக்கு வந்து தலை திரும்பிடுச்சு, சின்னவங்க வந்து உட்கார்ந்த பொசிஷனில் இருந்தாங்க. ஸோ அதனால வந்து கொஞ்சம் நம்ம கிட்ட பார்ப்போம். ஆனால் மேக்ஸிமம் இது இது ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் மாதிரியா? அப்படி இல்லை, 2 குழந்தைல ஒரு குழந்தை நார்மல் தலை திரும்பிடுச்சு, பிறக்கிறது தயாராகிடுச்சு. இன்னொரு குழந்தை இன்னும் திரும்பலை, 2 இப்படி இருக்கு, எதிரும் புதிருமா இருக்கும்போது அதை வந்து மேலே உட்காந்து இருக்காங்க, ஒருத்தவங்க தலையில இருக்காங்க. ஸோ இது வந்து சரி திரும்புவாங்க ட்ரை பண்ணி பார்த்தாங்க. பட் 9 months மேலேயுமே அப்படியே தான் இருந்தாங்க பாப்பா. ஸோ அதனால முன்னாடியே எங்களுக்கு கொஞ்சம் தெரியும் சி செக்ஷன்னு. எனக்கு அதெல்லாம் பயம் இல்லை, எனக்கு எதுவுமே பயமோ கஷ்டமோ தெரியல. எனக்கு அந்த பேக் பெயின் தான் ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு. அழுதுகிட்டே இருப்பேன். எனக்கு அந்த டெலிவரி அன்னைக்கு நான் அவ்வளோ. ஆனால் பார்த்தீங்கன்னா இது டூரிஸ்ட் போகிற மாதிரி, டூர் போகிற மாதிரி தான் போனோம். ஆமா, வீடியோ நான் வந்துட்டு பார்த்தேன். நீங்கள் வந்து எனக்கு ஒரு பயம் இருக்கு, இந்த பிள்ளைக்கு ஊசி போடுவாங்களே, மயக்கம் வந்துடுமே, நிதானம் போயிடுமே, ஐயோ எப்படி அப்படின்லாம் நான் பயந்துட்டு இருந்தேன். இது எல்லாத்துலேயுமே பாய் சொல்லிட்டு போயிட்டு இல்லை. அதுக்கு ரீசன் என்னன்னா, இவ்வளோ நாள் அவங்கள கஷ்டப்பட்டு காப்பாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஹெல்த்தியாக இருக்காங்க, 2 பேரும் ஆக்டிவாக இருக்காங்க. முதல் நாள் நம்ம ஸ்கேன் பார்ப்போம் இல்லையா, நல்லா இருக்காங்க, அது ஒரு ஹாப்பி. சேம் டைம் வந்து டெலிவரி அப்புறம் பேக் பெயின் போய்டும்ல, எனக்கு பேக் பெயின்காகவே மேக்ஸிமம் நான் வந்து அந்த டெலிவரி அவ்வளோ ஹாப்பியாக நான் ஹேண்டில் பண்ணேன். அப்படிதான் நடந்தது. ஜென்ரலாகவே வந்து ஒரு இது மாதிரி பண்ணால் இந்த காம்ப்ளிகேஷன் ப்ரெக்னன்சியில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்க. ட்வின்ஸ்னும் போது என்ன காம்ப்ளிகேஷன் வரதுக்கான சான்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு ஒரு காஷன் மாதிரி சொன்னாங்க? அப்படிலாம் எதுவுமே சொல்ல சிஸ். 2 பேரும் ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தாங்க, நல்லா இருந்தாங்க. நான் ரொம்ப பாசிட்டிவான ஒரு கேரக்டர். உங்களுக்கு இல்லை அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக, பட் சொல்லியிருப்பாங்க இல்லையா ட்வின்ஸு. ஸோ இது மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு. 10 மாதம் வரைக்கும் போகாது அப்படிங்கறத மட்டும் ஆரம்பத்துல சொல்லிட்டே இருந்தாங்க. ஓகே, எடை தாங்காது, 40 weeks போகாது, 10 மாதம் வரைக்கும்ங்கிறது முடியாது. எப்போ வேணாலும் 8வது மாதத்துக்கு அப்புறம் நம்ம தயாராகணும்னு எங்கள் டாக்டர் எங்களை வந்து ஆயத்தப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. அதுதான் மட்டும்தான் சொன்னாங்களே தவிர வேற எதுவும். மற்றபடி நாங்கள் வந்து 9 months மேலே எடுத்துட்டு போயிட்டோம். அது ரொம்ப பெரிய விஷயம். டாக்டருக்கு பயங்கர ஹாப்பி. ஏன்னா இடம் இருக்காதுல்ல உங்களுக்கு. ஏன்னா எனக்கு வந்து
ஒரு தொப்புள் கொடி ஒரு பனிக்கூடத்தில் 2 பேபி அப்படி இல்லை, 2 செப்பரேட் பனிக்கணும், 2 செப்பரேட் தொப்புள் கொடி, 2 இண்டிவிஜுவல் பேபி, 2 டைம் ப்ரெக்னென்ட் ஆகி நம்ம டெலிவரி ஆனிச்சுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. அப்போ வெயிட் எவ்வளோ இருக்கும் உங்களுக்கு? ஸோ அதனால வந்து எனக்கு காம்ப்ளிகேஷனாக ஒன்றும் தெரியல, நல்லா இருந்தாங்க 2 பேரும். சரி உள்ள சார் வந்தாரா இல்லையா? கண்டிப்பா உள்ளே தான் ஆமா, இருந்தாரு. டாக்டர் ஆமா. எப்படி இருந்தது அது? பயப்படாம கடந்துட்டீங்களா அதை? முன்னாடி போகும்போது ஒரு பயம் இருந்துச்சு ஆனால் எனக்கு என்னென்னா எங்கள் டாக்டர் வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றி அந்த உதவி மருத்துவர்களுக்கு கொடுக்குற அதே உடையை கொடுத்து உள்ளே அழைச்சிட்டு போனாங்க. அவங்க எடுக்கும்போது அந்த செகண்ட் அந்த ஒரு கணம் வந்து லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு கணம். அந்த ஒரு ஆப்ரேஷன் தியேட்டருடைய அந்த சுச்சுவேஷன், குழந்தைய வாங்குறதுக்கு முன்னாடி ஒன்று இருக்கும் இல்லையா, ஒரு மிலிட்ரியில் இந்த அடுத்த நிமிஷம் இந்த குண்டு போட போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஆயத்தத்துக்கு எல்லாத்தையுமே கவுண்டவுன் ஸ்டார்ட் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன் என் ஒய்ஃப்கிட்ட. பார்த்திங்கன்னா எல்லாமே செக்ஷன் ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ யாருன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக அலௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு பெரிய கடிகாரத்துக்குள்ளே நம்பர் ஓடிக்கிட்டே இருக்குது. 1 2 3 4 அப்படி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. 10 வந்து அவ்வளவுதான். யாரும் பார்த்திங்கன்னா எல்லாருமே கை நீட்டுறாங்க. அடுத்த செகண்டில் குழந்தைய வெளில எடுத்துடுறாங்க. அவ்வளோ ஸ்பீடாக ஆச்சரியமாக இருந்துச்சு. எடுத்து கொடுத்தது மட்டும் இல்லாமல் எங்கள் பேபி 2மே அப்படி வெளில வரும்போதே அலறிக்கிட்டு வராளுங்க 2 பேருமே. அதில் வந்து டாக்டர்ஸுக்கு பயங்கர ஹாப்பி. ஏன்னா குழந்தைங்க அழுகணும், இல்லைனா அழுக வைப்பாங்களாம். ஆனால் நம்ம பிள்ளைங்க வரும்போதே அழுதுகிட்டு தான் வருது. வெளியில் வந்து அழுதுட்டுன்னா ரத்தமும் சதையுமா அந்த தொப்புள் கொடியோட அந்த கையில் கொடுக்கும்போது அந்த தருணம் வந்து வேற. உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷலா எமோஷனலா அந்த 2மே பெண் குழந்தைகள்? ஏன்னா நான் கேட்டது அதுதான். என்ன நான் வந்து அம்மா வரணும்னு ஆசைப்பட்டு கேட்டோம். ஆனால் இறைவன் வந்து அம்மாவாகவும் ஒரு பொண்ணையும் பொண்ணா ஒரு அம்மாவையும் 2 பேர்த்தையுமே கொடுத்துருக்காங்க. அது உண்மையில் நான் ரொம்ப பாக்கியசாலி. பாத்தீங்களா, என்ன மறந்துட்டாரு அவரு. இல்ல நான் தான் குழந்தைகளை பத்தி கேட்குறேன். இல்லை அதுக்கு சொல்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து ஓப்பனாக சொல்ல போனால் எங்கள் அம்மாவோட இடத்துல இவங்க இருந்தாங்க. ஆனாலும் நம்ம வந்து சின்ன பிள்ளையா நம்ம இருக்கும்போது அம்மா நமக்கு என்னெல்லாம் செஞ்சுருப்பாங்க, அதை எப்படி எங்கள் கைமாறாக செய்ய போகிறோம்? அப்போ நம்ம மகளுக்கு தான் நான் செய்ய முடியும். எனக்கு பிறக்கிற மகளுக்கு ஏன் அம்மா எனக்கு என்ன செஞ்சாங்களோ அதை நான் செய்யணும்னு ஆசைப்பட்டோம். அந்த ஒரு தருணத்தை இறைவன் இயற்கை எல்லாருமே சேர்ந்து இவன் மூலியமாக எனக்கு கொடுத்தது வந்து அந்த கணம் வேறு. அது வந்து வார்த்தைகளே இல்லை. உலகம் ஒட்டுமொத்த உலகமும் எனக்கு நிறம் மாறி போயிடுச்சு. அடா போடா அப்படின்னு. அது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாமே போலியான ஒரு மாதிரி மாயை வாழ்க்கை மாதிரி தோணுச்சு. அன்னைக்கு தான் இந்த பூமிக்கு நம்ம பிறந்ததுக்கான ஒரு அர்த்தம், ரீசன், எதுக்காக வந்தோம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா நம்மளை நம்பி ஒரு ஜீவனை இயற்கை நம்ம கையில் கொடுக்குது அப்படின்னா நமக்கு அதுக்கான தகுதி இருக்குது. இந்த குழந்தைய நம்ம எடுக்கணும், பத்திரமா எடுத்து நம்ம வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அக்கறையில் தான் கொடுப்பாங்க. எனக்கு வந்து அப்போது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதை பார்க்கும் பொழுது அதோட எமோஷனல் வேற. அம்மாவே பிறந்திருக்காங்கன்னு ஹையா உணர்ந்த தருணம் இல்லையா அது? அது ஏன்னா 2 பேருமே இப்போ கூட நான் வந்து 2 பொண்ணையும் 2 வார்த்தை தான் அதிகமாக சொல்லி கூப்பிட்றேன். நான் வந்து பேர் நாங்கள் காதல் கவிதைன்னு சொன்னால் கூட ஒன்று சாமி இல்லைன்னா அம்மா. அம்மா சாப்பிட்டீங்களா, அம்மா குளிச்சிட்டிங்களா, அம்மாவுக்கு என்ன வேணும், இதை தான் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஏன்னா எங்கள் அம்மா இருந்தால் கேட்டுக்கலாம், இல்லை இப்போ அவங்க தான் வந்திருக்காங்க அப்படிங்கிற அந்த கட்டம் வந்து வேறு. ஆமாம், அம்மா எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க பிள்ளைங்களை பார்த்து. அடிக்கடி சொல்லுவேன். இப்போ கூட உங்கள்கிட்ட ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி பேசும்போது சொன்னோம், நிறைய உறவுகள் இருந்தும் கூட இருக்கிற உறவுகள் இல்லை அப்படின்னு. ஒய்ஃப்கிட்ட சொல்லுவேன், நமக்கு யாருமே இல்லையே அப்படின்பா. சில நேரத்தில் அந்த குழந்தைங்க வந்து 2 குழந்தையும் பார்த்துக்க முடியாமல் இருக்கும்போது 2 பேருமே தான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஒரு 6-7 பேர்த்த நாங்கள் வேலைக்கு வைக்க முயற்சி பண்ணோம். ஆனால் யாரும் அவங்கள சரியாக வந்து குழந்தைங்களை பராமரிக்கலங்கும் போது ஒரு முடிவுக்கு வந்தோம், நம்மளை விட நம்ம குழந்தைங்களை பாதுகாப்பாக யாரும் வச்சுக்க முடியாது, என்ன நடந்தாலும் சரி நம்ம பார்த்துக்குவோம் அப்படிங்கிற துணிச்சலில் யாரையுமே வைக்காமல். இப்போ இவங்க அம்மா மட்டும் அப்பப்போ இரவில் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க, மற்றபடி நாங்களே பார்த்துக்குறோன்னு முடிவெடுத்த பிறகு சொல்லுவோம். அப்போ நான் சொல்லுவேன் எங்கள் அம்மாவை, உனக்கு தெரியாது பாப்பா, அம்மா மட்டும் இப்போ இருந்திருந்தா அந்த உலகத்தையே விலைக்கு வாங்கி தான் பேத்திகளுக்கு கொடுத்துருக்கோம். ஏன்னா எங்கள் ஊரில் யார் பிள்ளை பெற்றாலும் ஓடி போய் வேலை செய்கிற இடத்துல இருக்கும் அம்மா. அந்த 10 மாதம் அவங்கள அப்படி கவனிக்கும். ஊரில் யார் குழந்தை பெற்றாலும் யார் கர்ப்பமானாலும் நல்லது செஞ்சால் வீட்டில் கொண்ட கொடுன்னு சொல்லி எத்தனையோ நாள் நான் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் கொடுத்து அமைச்சிருக்காங்க. யார் யார் பிள்ளையோ யார் யாரோ வந்து வளர்க்குறதுக்காக கஷ்டப்பட்டவங்க இன்றைக்கி அவங்க பேர பிள்ளைய இருந்தாங்கன்னா இன்றைக்கி எந்த உறவும் தேவையில்லை.
அந்த ஒருத்தவங்க இல்லை பாப்பா, அதனால தான் உலகமே நமக்கு இல்லைங்கிறது மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லி என் அம்மாவை பற்றியான நினைவுகளை நிறைய பகிர்ந்துக்கிட்டே இருப்பேன் அவள்கிட்ட. அது வந்து இருந்திருந்தா வேற லெவல் அது. ஆமாம். அந்த உணர்வு வந்து ஐ திங்க் வார்த்தைகளுக்கும் மேலான ஒரு உணர்வுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ வந்து கேர்ள் அதுக்கேற்ற மாதிரி வந்து 2 அழகான பெண் குழந்தைகள் அப்படின்னும் போது பேர் என்ன ஏதாவது யோசிச்சு வச்சிங்களா ஃபஸ்ட்டே நீங்கள் டிஸ்கஸ் பண்ணும் பொழுது? இல்லை, நாங்கள் என்னென்னா நிறைய நாங்கள் வந்து முன்னாடி யோசித்தோம். கல்யாணம் பண்ணும்போது குழந்தை பிறந்தா அப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படிலாம் யோசிச்சோமே தவிர, அப்புறம் ஒரு அப்புறமா அந்த ஜேர்னியில் அதில் வந்து நாங்கள் சொல்லிட்டோம், எதுவாக இருந்தாலும் சரி நம்ம வந்து நம்ம ஒரு தான் வைக்கணும், அவரே யோசிச்சுக்கிட்டேன்னு சொல்லி நாங்கள் அதில் பெருசாக தலையிடலை. ஆமாம், அவர் விருப்பப்படி இருக்கட்டும்னு சொல்லி நாங்கள் தலையிடலை அதில் ஓப்பனாக சொல்ல போனோம். ஆமாம், ஒரு இது இது அப்படின்னு கூட யோசிச்சு கூட வைக்கலையா? நீங்கள் யோசிச்சு கூட பார்த்துக்கல? ஃபுல்லாக அவருடைய பொறுப்பு, அது அவருடைய பொறுப்பு. ஓகே, ஸோ அது எவ்வளோ பெரிய ஒரு இதுவாக இருந்தது? ஓகே சார் என்ன பேர் சொல்ல போகிறாங்கன்ற அந்த எதிர்பார்ப்பு எப்படி இருந்தது? இல்லை, அவர் சார் என்ன சொல்லி அவர் எங்களுக்கு என்ன செஞ்சாலும் அவர் நல்லது தான் செய்வார். அப்ப எங்க பிள்ளைகளுக்கும் நல்லதான் செய்வார். கண்டிப்பா அப்படிங்கிற மாதிரி பேர் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் ஒன்று இருக்கும்ல, இருந்துச்சு. ரொம்ப ஈகரா இருந்தோம். அதுவே வந்து லவ்வர்ஸ் டே அன்னைக்கு தான் வச்சோம்னு நினைக்கிறேன், February 14. ஆமா, அப்பதான் வந்து ஒரு 3-4 மாசம் கழிச்சு அமெரிக்கால இருந்து வந்திருந்தாரு. ஆனா அன்னைக்கு கண்டிப்பா சந்திக்க கூட ஒரு சூழல் இல்லாத ஒரு சூழல் அவருக்கு இருந்துச்சு. ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரே ஒரு மெசேஜ் போட்டேன், இன்னைக்கு பேர் வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. கிளம்பி வாங்க அப்படின்ட்டு. அதனால வேண்டி அது முழுக்க அவருடைய வாய்மொழி தான் அது. ஸோ எப்படி இருந்தது அதை கேட்கும் பொழுது? இன்னைக்கு கேட்கும் போது அது ஒருவேளை நாங்கள் வச்சிருந்தா கூட இவ்வளோ நல்ல பேர் வச்சிருப்போமோன்னு தெரியல. அதனால மகிழ்ச்சியாதான், பயங்கர ஹாப்பி. எனக்கு ஆனால் ரொம்ப நாள் நான் யோசிச்ச ஒன்று, ஸ்னேகன் விட இந்த உலகத்திலே மிகச்சிறந்த பேர் ஒன்றும் இல்லை. பையன் பிறந்தாங்கன்னா ஸ்னேகன் மாதிரி என்ன பேர் வைக்கலாம்னு நான் நிறைய யோசிச்சு பார்த்துருக்கேன், கிடைக்கவே இல்லை. அப்போ ஆக்சுவலி நான் என்ன ஃபீல் பண்ணா, ஒருவேளை பையன் பிறந்திருந்தா ஸ்னேகன்னே பேர் வைக்கலாம் அப்படின்னு நாங்கள் அது மட்டும் யோசித்தோம். என்னன்னா ஒரு ஆண் ஒரு பொண்ணா பிறந்தா கன்னிகான்னு பேர் வச்சிடணும், ஆணா பிறந்தா ஸ்னேகன்னு பேர் வைக்கணும், இப்படி நாங்கள் பேசியிருந்தோம். உங்க 2 பேர் ஆமா மண்டுபிடி. ஏன்னா இப்ப அந்த 1ஆம் ராஜராஜன் 2ஆம் ராஜராஜன் 1ஆம் அவரும் சிங்கிள் வரலையா, அந்த மாதிரி வரட்டுமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நாங்கள் வேணும்னே ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கணும்னு. பெண்ணா பிறந்தா உன் பேரையே வச்சிருவோம் சாமி, ஆனா பிறந்தா என் பேரை வச்சிருவோம், வரட்டும், 2ஆம் சினேகன் 3ஆம் சினேகன் 4ஆம் சினேகன் 5ஆம் கன்னிகா 6ஆம் கன்னிகா வந்துட்டு போட்டுமே அப்படின்னு தான் நாங்கள் பேசி நாங்கள் ஜாலியாக இது பண்ணிட்டு இருந்தோம். அதுதான் நான் யோசிச்சிருந்தோம். ஆனால் இது 2ம் ஒரே ஜென்ரா வந்ததுனால விட்டுட்டு இதில் வந்து நம்ம தலையிடவே வேண்டாம், சொல்லிட்டு காதல் கவிதை. ஆமா, ஏன்னா அது ஒரு அன்பு இருக்கணும், ஒரு பீஸ்ஃபுல் இருக்கணும், ஒரு அதெல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டேன். எனக்கு வந்து நான் அதை வேற மாதிரி பார்க்குறேன். காதல்னா அம்மாவுக்கான ஒட்டுமொத்த பொருளடக்கத்தையும் ஒத்த வரியில சொல்லணும்னா காதல் தான் சொல்ல முடியும். காதலை எப்படி நம்ம இது பண்ண முடியும், டிஃபைன் பண்ண முடியும்னு யோசிக்கும் பொழுது காதலுங்கிற வார்த்தையை தவிர எதுவுமே சொல்ல முடியாது. எல்லா வகையிலுமே அவங்க வந்து அவங்க காதலுக்கு நிகரானது ஒன்றும் இல்லை. அடுத்து கவிதைங்கும்போது மனைவிக்கு நிகரான கவிதை உலகத்தில் எதுவுமே இல்லை, நான் அப்படிதான் யோசிச்சேன். அப்போ ஓகே, அப்போ 2மே இன்னொரு பக்கம் என்ன கேட்டிங்கன்னா, இதில் எந்த ஒரு இனமும் அடையாளம் படலை, மதம் அடையாளப்படலை, இது எதுலையுமே வந்து ஜாதி மத இனத்துக்குள்ளே இந்த பேர் அடையாளப்படலை. அப்போ கடைசி இலக்கியத்திலேயோ தமிழ்லையோ கடைசி சொல் இருக்கிற வரைக்கும் காதலும் இருக்கும் கவிதையும் இருக்கும், அது மாதிரியே இருந்துட்டு போகிறது பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பட் சர்டிஃபிகேட்ல வந்து காதல் கன்னிகா ஸ்னேகன், கவிதை கன்னிகா ஸ்னேகன் கவர்மெண்ட்ல நாங்கள் அப்படியே அணைச்சிட்டோம். நாங்கள் ஏன்னா அம்மாவோட பேர் முழுசாக வரணும்னு நாங்கள் விரும்பினேன் நான். அதனால ரொம்ப தெளிவாகவே பிள்ளைங்களுக்கு அடுத்த நேமே வந்து கன்னிகா தான் வரணும்னு நினச்சேன் நான். அப்போ காதல் கன்னிகா ஸ்னேகன், கவிதை கன்னிகா ஸ்னேகன், இப்படி தான் நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். Mritu Towels from Ramraj, premium cotton and bamboo towels. Super soft, super absorbent. ஃப்ரேம்ஸை கேப்சர் பண்ணுங்க, ஃபியூச்சரை பில் பண்ணுங்க. சஸ்ரா விஸ்காம் அட்மிஷன் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்பவே அப்ளை பண்ணுங்க.